மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். இப்பொழுது பிரபலங்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சமூகத்தில் இருக்கிற தொழில், அதாவது எந்த செய்யற தொழில், இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு முடி வெட்டுறது, செருப்பு தைக்கிறது எல்லாம் ஒரு சமூக கண்ணோட்டத்துல இது ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்க செய்யற தொழில் நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோம். அந்த தொழில கூட இன்னைக்கு ஆதிக்க சாதிகள்னு சொல்றவங்களும் ஆண்ட சாதிகள்னு சொல்றவங்களும் அதிகாரமத்தில் இருக்கவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இல்ல பணம், அந்த பணத்துக்காண்டி. ஆனா விவசாயி, இந்த நாட்டில் இருக்கிற விவசாயி, இந்த விவசாயம் செய்யறதுக்கு எந்த சாதிக்கும் இப்ப முன் வரதில்லை. யாருமே செய்யறதுக்கு முன் வரதில்லை. ஒரு என்ன கொண்ட ஏழை விவசாய பெற்றோர்களுக்கு கூட, ஐயா இந்த செய்யற தொழில் என்னையோட போட்டு, எங்களோட போட்டு நீ எங்கேயாவது போய் எந்த தொழிலாவது செஞ்சு குறைச்சிக்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஊர்ல இருந்து எங்களை இருந்து என்னெல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரிதான் நிறைய பேர் வந்திருப்போம். இந்த விவசாயம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு கேவலமா பார்க்கப்படுகிறது. காரணம் இதுல பணம் வரதில்லை. ரெண்டுமே தீர்மானிக்கிறது பணம் தான். இதுல பணம் போட வேண்டி இருக்குது, அந்த தொழில பணம் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு விவசாயி தன் மகனை நீ விவசாயதான் ஆகணும்னு ஒத்த கால நின்று தன் பிள்ளைய வளர்க்கிறாரு. ஆனா பிள்ளைய அவர் நினைக்கிற மாதிரி வளர்க்க முடியாது. ஏன்னா சமூகம் எங்கொண்டி அவர் வெளியில வரும்போது அவனுக்கு என்ன வேலை செய்யணும், என்னவா ஆகணும், எங்க வாழணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இங்க ஒரு சமூகம் இருக்குது. அதுதான் இந்த படத்துடைய கதை. அது முதல் அந்த முறை இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது திரு செழியன் அவர்கள். எனக்கு ஒரு ஒளிப்பதிவாளர் கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்தை 3 முறை எனக்கு இந்த படத்தை பார்த்தாரு. ரொம்ப பிடிச்சு போயிருக்கு நிறைய பேருக்கு. அதனால இந்த படத்தை நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பாருங்க. உங்களுடைய விமர்சனத்துக்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு போட போறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சினிமா பத்திரிகையாளர் சங்கங்கிறது 1972 அருமை சகோதரர் டைமண்ட் பாபு அப்பா பிலிம் ரிலீஸ் ஆனந்தன் தலைமையில் தொடங்கப்பட்டது. அதுல நானும் உறுப்பினர். இப்ப வந்திருக்க நிர்வாகிகள் அனைவருமே எனக்கு இளையவர்கள் தான், அன்பு தம்பிகள். அருமை சகோதரர் பிலிம் ரிலீஸ் ஆனந்தனுடைய பையன் டைமண்ட் பாபு அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தமிழ் தொலைக்காட்சி தொடர்பாளர் சங்கத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் காமெடி தான் பண்ணியிருக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சார் இந்த காமெடி கேட்டிருக்கீங்க, என்னையே கூப்பிட்ருக்கீங்களே அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே டப்பிங் பார்க்கும்போது நானும் அதை ரசித்தேன். எனக்கே என்னை பார்த்தா நான் மாதிரியே இருக்காது,
கண்ணாடி கழட்ட சொல்லிட்டு தள்ள முடியலாம் கலையை சொல்லி வேற மாதிரி இருந்த படத்துல பட் நல்ல படம் வந்து படம் தான் வந்து பகிரி. உங்களுக்கு தான் வாட்ஸ்அப்னா பகிரின்னு முதலே சொல்லியாச்சு. இந்த டைரக்டர் இசைக்கு காரணம் சார் எந்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கு ஆசைப்படுறாருன்னா படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாட்ஸ்அப்ல நம்ம வந்து ஐ லவ் யூ ஷேர் பண்றோம், ஐ ஹேட் யூன்னு ஷேர் பண்றோம், வேர் ஆர் யூன்னு ஷேர் பண்றோம், ஐ மீன் சர்ச், ஐ மீன் டெம்பிள், ஐ மீன் பாத்ரூம் நம்ம ஆன்சர் பண்றோம். ஆனா இந்த படத்தோட டைரக்டர் என்ன விஷயத்த ஷேர் பண்றாரு, வாட்ஸ்அப் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த படம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஒரு டைலாக் பேசுவாரு. நான் வந்து ஐடி படிச்சு கம்பெனியில் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால நிறைய சூப்பர் குட் சூப்பர்மேன் சொல்லுவாங்க. சிரஞ்சீவி சார் வரையும் கதை சொன்னவனா அந்த அளவுக்கு நான் வந்து போராடிடுவேன் சினிமாவில். இப்போ வந்துட்டு நான் வந்து பார்த்திபன் சாரை வச்சு ஒரு 7-8 வருஷம் ஒரு படம் பண்ணேன் கரெக்டான. அந்த படம் சில ஃபைனான்ஸ் காரணம் நின்று போச்சு. அதை முடிக்கிறதுக்கு போராட்டம். அப்போ அஜித் சாரோட சொன்னார் நான் சிட்டிசனில் கோ டைரக்டர், அந்த படம் ஒரு நல்ல கதை, அந்த படத்தை முடிங்க, உங்களுக்கு நான் டேட் தரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணார். பட்டு சூழ்நிலை முடியல. ஸோ சினிமா வந்து சினிமாத்தை என்னை கைவிடல. இவ்வளோ போராட்டம், வலி, வேதனை, இவ்வளோ பிரச்சனைகள் அப்புறம் கலைத்தை என்னை கைவிடல. ஒரு நடிகருங்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு. சினிமாவில் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கிடைக்குது, ஏதோ ஒரு நேரம், ஏதோ ஒரு நாள். அப்படி ஒரு சமயம் அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மட்டுமே அதுக்கு முதல் காரணமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி என்னோட இந்த 10 வருட நடிப்பு தேடலில் எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை இங்கே தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பட்டுள்ளேன். முதல்ல என்னோட குடும்பம், எங்கள் அப்பா, அம்மா, என்னோட தங்கச்சி. ஹோட்டல் மேனேஜர் முடிச்சு A part of Pagri, and thank you so much sir for giving me this opportunity. I must really thank each and every technician and cast and crew of this unit, and my co-star Ganesh, very sweet to work with, and of course Ravi Maurya sir, same as now he used to tease me always on the sets, and his role is very different, and you'll always enjoy to watch him on screen. And my father Venkatesham sir, he was so helping me, like he used to explain me the scene so clearly, and he used to help me a lot in translating the language. Thank you. படம் பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. நீங்களும் பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புறேன். ட்ரெய்லரும் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெரி நைஸ் இட்ஸ் கம் அவுட், அண்ட் ஐ திங்க் the movie has full funny theme to it, plus ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, தட் இஸ் வாட்ஸ்அப், நம்ம எல்லாரும் அதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்றோம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல. ஸோ ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஐ வுட் சே ஆல் தி ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு தெரியாது இது வாட்ஸ்அப்காக கூட தமிழ்ல ஒரு வேர்ட் இருக்கு, யாருக்கு தெரியாது. ஸோ தேங்க்யூ. அண்ட் நிஜமா கொஞ்சம் யூனிக் தான் இருக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த விஷயம். நான் கண்டிப்பா பார்க்க போறேன். ஏன்னா நான் என்ன இப்போ ஸ்கிரீன் மேல என்ன பார்க்கறதுக்கு, அப்புறம் இப்போ டைட்டில்ல சம்பந்தம் இல்லை என் பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா அது மூவி பார்க்கறதுக்கு அப்புறம் தான் மெயின் சப்ஜெக்ட் என்ன இருக்கு தெரியும். வெல், இப்போ என்னைக்கு லேட்டஸ்ட் ஃபோன்ஸ் வேணும், ஆனால் நார்மல் ஃபோன்ஸ் யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் ஆண்ட்ராய்ட் வேணும், இல்லைன்னா ஐஃபோன் வேணும். அந்த மாதிரி தான் நார்மல் மெசேஜிங் டெக்ஸ்டிங் இப்போ யாருக்கு பிடிக்காது. இது வாட்ஸ்அப் இருக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி தான் புதுசா லேட்டஸ்ட் ஆப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைட்டில் இருக்கு. நான் மியூசிக், ஐ திங்க் கருணாஸ் ஹேஸ் கிவன் வண்டர்ஃபுல் மியூசிக், அண்ட் டைரக்டர் கர்வனன் சார், ஆல் தி பெஸ்ட். இந்த விழாவை நான் என்னோட விழாவாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இசைக்காரன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். ஒரு திரைப்பட விழாவாக அல்லாமல் ஒரு திரைப்படமாக என்னோட நீங்கள் கூட இருக்கணும், உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது என்ன சப்போர்ட்னாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் நெருக்கமான 3 பேர் இந்த படத்தில் எனக்கு இருக்காங்க. முதல்ல வந்து இசைக்காரன். இப்போ ஒரு ஃபாரின் டைரக்டர், ஒரு மஜித் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு தடவை, ஒரு நல்ல படத்தை எடுக்கணும்னா எந்த காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறாரு, மக்கள்கிட்ட போய் படிங்க, அப்புறம் எவ்வளவு வேலைகள் நீங்கள் பார்க்க முடியுமோ அவ்வளோ வேலைகள் பாருங்கள். இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் விற்றுருக்கேன், ஒரு லாரியில் வந்து கிளீனராக வேலை பார்த்துருக்கேன், ஒரு டெய்லர் கடையில் வேலை பார்த்துருக்கேன். அது மாதிரி எவ்வளோ வேலைகள் பார்க்க முடியுமோ அவ்வளோ வேலைகள் பாருங்கள், மக்களோட மக்களாக இருங்க அப்படின்னா. எனக்கு இசைக்காரன்னு பார்க்கும்போது எனக்கு அதுதான்
ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் எடுக்க போகிறேன். நான் சொன்னேன், இருக்கிற காசை பேங்கில் போடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 150% நல்லவர், இங்கே 100% நல்லவனாலே தாங்க முடியாது, சொல்கிறத கேளுங்கண்ணே அப்படின்னு. இந்த வரேன் அப்படின்னு போயிட்டு ஆடியோ லான்ச்சு கூப்பிட்றாரு. இதுதான் அண்ணன். ஆனால் அவங்க மனசுக்கு நல்லவன் என்றைக்குமே வந்து தோத்து போக மாட்டானே, ஆனால் வெற்றி கொஞ்சம் காலதாமதமாகும், அவ்வளோதான். உங்கள் மனசுக்கு பெருசாக ஜெயிப்பீங்க, நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த படம் பெருசாக ஜெயிக்கும். வாழ்க, வாழ்த்துக்கள். மொழியா அதை பயன்படுத்திக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். எந்த ஆங்கில வார்த்தை வந்தாலும் அதற்கு வந்து மாற்று கண்டுபிடிக்காம அதே ஆங்கில வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது நம் சங்க இலக்கியத்தில் வந்த பல வார்த்தைகள் காணா போய் கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. தமிழ்ல வந்து தமிழ் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த வார்த்தைகள்லாம் மீண்டெடுக்கப்பட்டது. அந்த வார்த்தைகள் மீண்டெடுக்கப்படுறப்ப வந்து அழகான விஷயங்கள்லாம் கிடைக்குது. கம்ப்யூட்டருக்கு வந்து கணிப்பொறின்னு ஒருத்தர் வந்து சுஜாதா கண்டுபிடிக்க அதை கணினி அப்படின்னு ஒரு அழகான சொல்ல மாத்துறது அப்படிலாம் நடக்கிறப்பதான் வந்து நான் என்னுடைய அங்காடி தெரு திரைப்படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அங்காடி தெருன்னு டைட்டில் வச்சோடனே அங்காடி தெருவா அப்படின்னா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அங்கன்வாடியா அப்படின்னு கேட்டாங்க. இப்படின்னு ஒரு பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. இந்த பேர் ரீச் ஆகுமா ரீச் ஆகாதா அப்படின்னு நான் வந்து ரொம்ப தயக்கத்தோட இருந்தேன். எப்படி அங்காடி தெருனா இது போய் சேருமா? சங்கர் சார் சொல்லுவாரு, ஒரு டைட்டிலுங்கிறது போய் சேரணும்யா அப்படின்னு சொல்லிட்டு. பெக்குலியரா இருக்குது, புது வார்த்தையா இருக்குது, இது போய் சேருமா சேராதா அப்படின்னு நிறைய தயக்கங்களோட. ஏன்னா வெயில் டைட்டில் வைக்கிறப்ப அவர் சொன்னாரு, உன் இஷ்டம் ஏன் போயா, வெயில் தான் போய் சேருமான்னு தெரியாதியா அப்படின்னு சொன்னாரு. மழையை விரும்புற ஊர்ல வெயில் போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் வச்ச பிறகு வந்து சட்டசபையிலேயே அது பேசப்பட்டு பாண்டி பஜாருடைய பேர் வந்து சவுந்தரபாண்டியன் அங்காடி என்று மாறியது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு அழகான வார்த்தையை வந்து ஒரு கவிஞன் ஒரு கலைஞன் வந்து ஒரு சமூகத்துக்கு வழங்குறான். அந்த வழங்குவது மூலமாக அந்த வார்த்தை வந்து புழக்கத்துக்குரிய வார்த்தையாக, சொல்லாடலாக, இரவை வந்து நாம் பல்வேறு விதமாக யாமம் அப்படின்னு பல்வேறு விதமாக நம்ம வந்து உச்சரிப்பதற்கு தினமும் பயன்படுத்துவதற்கான ஒரு வார்த்தையாக மாறுகிறது. வாட்ஸ்அப் சொல்றப்ப அதுல வந்து புதுசா வந்து பகிரிய ஒரு வார்த்தையை வந்து கலைஞன் வந்து இந்த சமூகத்துக்கு வழங்குறான். அது வந்து தினச்சொல்லாக அது வந்து தொடர்ந்து நம்மளுடைய வழக்காடல்கள்ல சொல்லாடல்கள்ல மாறிடுது. இப்ப தொடரின்னு அழகா பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சொல்லாடலாக அந்த மாறின அந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்விடேஷன் பாக்குறப்ப. அப்புறம் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் வந்து விவசாயத்தை பத்தி பேசுது. ஏதாவது சமூகத்துக்கு ஒரு கடமையை ஒரு செய்யணுங்கிறதா ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய கடமையா நான் நினைக்கிறேன். நான் வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றது நம்மளுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே அளவுக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிறது அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி. விவசாயம் வந்து செத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து அந்த விவசாயம் முக்கியம்ங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து இந்த படம் பேசுதுங்கிறது வந்து முக்கியமான நிலைப்பாடு. என்னைக்கு வந்து நேருஜி வந்து காந்தி கையில இருந்து வாங்குறப்ப இந்த நாடு விவசாயம் நாடுன்னு அவர் நினைக்காம இது வந்து தொழிற்சாலையாக்கணும் இந்த நாடை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே விவசாயம் வந்து இந்தியா